அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்கள் இன்னொரு ரமலான சந்திச்சுக்கிறோம். தாய்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலான சரியாக பயன்படுத்துறது மிச்சம் முக்கியமான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக எங்களை சுயமாக உருவாக்கி கொள்றதுக்கான நல்ல ஒரு காலகட்டம் இது. எனவே நாங்கள் சுய உருவாக்கத்தில் நாங்களாக முன் எங்களை உருவாக்கி கொள்ற விஷயங்கள்ல அதிகமாக கவனம் எடுக்கணும் சொல்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட 13 விஷயங்கள் அடிப்படையில் 13 விஷயங்கள் உள்ளடக்கினதாக இருக்குது. அது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் நாங்களே எங்களை செல்ஃப் எவலுவேட் பண்ணி கொள்றதும், அதே போன்று நாங்கள் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அடுத்த கட்டங்களுக்கு நகரணும்னு சொல்ற விஷயங்களை திட்டமிட்டுறதுக்கான ஒரு வழிகாட்டலாக அது அமையும். அந்த வகையில் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பாருங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவலுவேஷன் இல்லாட்டி எவிடன்ஸ்ன்னு சொல்ற பகுதி, எப்படி நான் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறேன்னு சொல்ற பார்க்குற ஒரு பகுதியும், அடுத்தது இவலுவேஷன் சொல்ற பகுதி. இந்த ரெண்டும் மிச்சம் முக்கியம். அந்த வகையில் நான் இந்த அளவு இந்த விஷயத்தை செஞ்சுக்கிறேன்னு சொல்றத பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு நோட் புக் கொண்டு வச்சுக்கொள்ற பொருத்தமாയിരിக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கொஞ்சம் சில பக்கங்களை நீங்கள் ஒதுக்கி கொண்டு அதில் ஒவ்வொரு நாளும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள் நான் புதுசாக படித்தேன், என்ன உணர்ந்தேன், எந்த விஷயம் எனக்கு பிரயோசனமாகிக்குது, எது எனக்கு எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்குது, இது எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிற விஷயங்களை நான் கொஞ்சம் விளங்கி கொள்றதுனோட எழுதுனதோட விளங்கலாம். எனவே எழுதி அதை விளங்கி அதை திரும்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். அடுத்து ரமலானுக்கு பிறகு கூட அந்த எழுதின விஷயங்கள் இருக்கிற நல்ல பகுதியில் எடுத்து எங்களுக்கு அது நடைமுறை கொண்டு வரலாம். ஜேர்னலிங்னு சொல்லுவோம். இதை அப்போ ஜேர்னலிங் செய்ய தொடங்கினா தான் விளங்கும் எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் சில விஷயங்களை சீரியஸ் இல்லாமல் விட்டுறோம், எதை நாங்கள் சீரியஸாக எடுக்கணும் சில விஷயங்களை எங்களுக்கு படும். அதனால எங்களை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஜேர்னலிங் முக்கியமானது. அதனால நாங்கள் எங்களை சுயமாக உருவாக்கி கொள்றதுக்காக வேண்டி இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு கீழாலையும் நாங்கள் எங்களை பற்றி எழுதுறதுக்கு நாங்கள் செய்கிற வேலைகள், இது எஃபெக்டிவ்னஸ், இது எங்களுக்கு தாக்கம் வாய்க்கிறது, தாக்கம் இல்லை, இந்த விஷயங்களை நாங்கள் எழுத தொடங்குவோம். அப்படி தொடங்கினோம்னா எங்களுக்கு பல மாற்றங்களை விஷால வாழ்க்கையில் கொண்டு வர இயலுமாய்க்கும். அதே போல் நாங்கள் எங்களை இவலுவேட் பண்ணிக்கொள்றது அல்லது எங்களுடைய ஒரு சகோதரோ அல்லது குடும்பாங்கத்தோரோ வச்சு எங்களை இவலுவேட் பண்ணி கொள்றது, இந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொள்ள முடியுமாய்க்கும் இன்ஷா அல்லாஹ். இதனூடாக எங்களுக்குள்ள பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளாக இது அமையும். இதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.